வணக்கம் பவித்ரா. அதாவது தஞ்சாவூர் அருகே இருசக்கர வாகனத்தில் வந்த ரவுடியை காரை விட்டு மோதி வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தஞ்சை பகுதியில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சையை அடுத்துள்ள ஏழுப்பட்டி கிராமம் நடுத்தெருவை சேர்ந்தவர் குருந்தையன். இவருக்கு வயது பார்த்தால் 50. இந்த நிலையில் குருந்தையன் இன்று காலை திருக்கானூர்பட்டி நாள் ரோடு பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது அவரை பின்தொடர்ந்தபடி ஒரு கார் சென்றுள்ளது. ஒரு கட்டத்தில் அந்த காரானது குருந்தையன் சென்ற இருசக்கர வாகனம் மீது மோதியுள்ளது. இதில் நிலை தடுமாறி குருந்தையன் இருசக்கர வாகனத்தில் இருந்து கீழே விழுந்துள்ளார். பின்னர் காரில் இருந்து இறங்கிய மர்ம நபர்கள் குருந்தையனின் தலை, கை, கால் உள்ளிட்ட இடங்களில் சரமாரியாக வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர். இதில் படுகாயமடைந்த குருந்தையன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்து விரைந்து வந்த தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக காவல்துறையினர் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் காவல்துறையினர் முதற்கட்ட விசாரணையில் குருந்தையன் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக காவல் சரகத்தில் சரித்திர பதிவேடு குற்றவாளி என்பதும் ஏற்கனவே 2 கொலை சம்பவங்களில் ஈடுபட்டதும் தெரிய வந்துள்ளது. மேற்கண்ட கொலைகளுக்கு பழி தீர்க்கவே இந்த கொலை சம்பவம் நடந்துள்ளதாக தெரிகிறது. மேலும் இதில் தொடர்புடைய ஒருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இதில் தொடர்புடைய அவரது நண்பர்களை தற்போது வலைவீசி போலீசார் தேடி வருகின்றனர். இந்த சம்பவம் தஞ்சை பகுதியில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பவித்ரா.